இந்த கடைசி காலத்துல கர்த்தர் வரும் பொழுது எனக்கு எத்தனையோ மனிதர் கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு கும்பல் இருக்கிறது, ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசு தெய்வம் அல்ல, ஒரு அந்நிய தெய்வம், அவர் அந்நிய கடவுள் என்று சொல்லி ஒரு குறிப்பு ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு குறிப்பு சொல்லுகிறது அவர் வெளிநாட்டு மாதம், அவர் வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லி ஒவ்வொரு குறிப்புகள் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. அவர்களெல்லாம் அந்நிய தெய்வத்தை நம்ம தேசத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி விட்டு இவரெல்லாம் தொடர்ந்தனும், இவரெல்லாம் இல்லாம சொல்லி ஒரு குறிப்பு அழைத்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசு மட்டுமே கடவுள், இயேசு மட்டுமே தெய்வம், அவர் உனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் உன்னை படைச்சார், உன்னை உருவாக்கினார், உனக்காக ஜீவனை கொடுத்தார் சொல்லி குறிப்பாக இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம வணங்கி கொண்டு வரணும். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகிற வசனத்தை வாசிக்கிறோம், வாசிங்க. இயேசுவின் நாமத்துல அவரை பணிந்து கொண்டார்களாம். கர்த்தர் வரும்பொழுது மாம்சமான எல்லாருடைய முழங்காலும் முடங்கி நிற்கும், முடங்கி போய் நிற்கும், பயந்து போய் நிற்கும், நடுங்கி நிற்கும், வெட்கப்பட்டு நிற்கும், கூச்சலோடு நிற்பாங்க, அவமானப்பட்டு நிற்பாங்க. எந்த இயேசுவை மறுதலித்தமோ, எந்த இயேசு கடவுள் இல்லை என்று சொன்னமோ, இயேசு வெளிநாட்டு தெய்வம் என்று பேசினமோ, அதே தெய்வம் பகவத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த பொழுது எல்லா முழங்காலும் அதற்கு முன்பாக முடங்கும். அப்ப எல்லாரும் அவரை பணிந்து கொள்வார்கள். ஆமென். சபைக்குள் வந்து ஞானஸ்நானம் எடுத்து திருமணத்தில் பங்கு கொண்டவர்களும் இயேசு தெய்வம் அல்ல, எங்களுக்கு நாங்கள் வழிபட்ட முன்தகத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி பின்வாங்கி போனவர்களும் முடக்கப்படுவார்கள். ஒரு நாள் பயந்து நடுங்கி நிற்பார்கள். எந்த தெய்வத்தை வேண்டாம் என்று சொன்னமோ, எந்த தெய்வத்தை மறுதலித்தமோ, எந்த தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொண்டு மறுதலித்து நாம் திரும்பி பின்வாங்கி போனோமோ, அதே தெய்வம் இப்போது நிற்கிறேன் என்று சொல்லி நடுங்கி போய் பணிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கடவுளே இல்லை சொல்றவர்கள் பணிந்து கொள்வார்கள். இயேசுவே தெய்வமே என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நாள் பணிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, சோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். அப்பொழுது படையில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் எல்லாரும் சொல்லுவாங்க, மெய்யாகவே இவர்தான் கடவுள், இவர்தான் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேணியில் நான் இருந்தேன், அவர் என்னோட இருந்தார்.